சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிற வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா ஒரு நல்ல கத்தோட பிள்ளை, ஒரு தேவனை தேடக்கூடிய வாஞ்சியுள்ள கத்தோட பிள்ளைக்கு அதிகால நேரம் தேவனை தேடக்கூடிய நேரமா இருக்கும். அல்லேலூயா. அது பிசினஸ் உடைய நேரமா இருக்காது, அது செல்போனை பார்க்கக்கூடிய நேரமா இருக்காது, பேப்பரை பார்க்கக்கூடிய நேரமா இருக்காது. இதுல போட்டிருக்கு, தேவனே அதிகாலையில் உன்னை தேடுகிறேன். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், நான் தேவனை தேடுறவனா தேடாதவனா. அதிகாலை தேவனுக்குரியது, காலை வேலை தேவனுக்குரியது. அதை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, வேலைக்கு கொடுத்துடாதீங்க, சுண்ட பதங்களுக்கு கொடுத்துடாதீங்க, பேப்பருக்கு கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு நியூஸ் என்ன நடந்தது, ஒண்ணும் நடக்கல, அதுக்கு கொடுத்துடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல தேவனே நீருடைய தேவன். ஆமென். இந்த ஈஸ்டர் அன்று நம்ம ஒரு தீர்மானத்தோட போலாம். ஆண்டவரே தாவீது போல அதிகாலையில உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். தாவீதை உயர்த்தினதுக்கு அதான் காரணம். தாவீது காலையில அதிகாலையில எக்ஸசைஸ் ஒதுக்கல, செய்ய வேண்டாம் சொல்ல, கர்த்தருக்கு தான் நேரம் முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண தப்பு இல்லை. வாக்கிங் அதுக்கு பின்னாடி போங்க, பேப்பர் அப்புறம் பாருங்க, செல் அப்புறம் பாருங்க, சமையல் ரூம் அப்புறம் பாருங்க. 8 மணிக்கு போகணும், 7 மணிக்கு எந்திரிச்சோன்னு நீங்க ஜோம் பண்ண சொல்லுங்க, 6 மணிக்கு எந்திரி. கிச்சனுக்கு போக வேண்டாம் சொல்லல, ஜெபிக்கிற நேரத்தை கொஞ்சம் முன்னாடி கூட்டிக்கலாம், 6:30 எந்திரிப்போம். அப்போ எப்போ வழக்கம் போல செய்யக்கூடிய காரியத்துக்கு முன்னாடி நம்ம யாரை தேடணும்? ஆண்டவரே, இன்னைக்கு முதல் எந்திரிச்சோன்னு நம்மளோடதான் பேசுவோம், உங்களோட வார்த்தையை கேட்போம், உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன். நீங்க தேடி பாருங்க, தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவா. சிலருக்கு பழக்க வழக்கம் இல்ல பாருங்க. காலையில அநேக காரியத்துல அவங்க தங்களை முயற்சி பண்ணிக்கிறாங்க, அநேக காரியத்துல தங்களை இணைச்சிட்டபடினால பழக்க வழக்கம் இல்ல. பழகி கொள்வோம். 10 நாள் பழகினா ஒரு காரியம் வழக்கமாயிடும். ஆமென். எத்தனை நாள் பழகினா போதும்? தானியல்கிட்ட கேட்கிறேன், தானியல் சொல்றாரு 10 நாள் நீங்க சோதிச்சு பாருங்க. அவங்க இருந்தது எத்தனை வருஷம் அரண்மனையில? கிட்டத்தட்ட 3 வருஷமும் 3 வருஷமும். ஆனா அதுக்கு செக் பண்ண சொல்றது எத்தனை நாள்? 10 நாள் பழக்கம் இல்லையா? காலையில வேதத்தை வாசிச்சு பழக்கம் இல்லையா? காலையில கத்தோடைய சுமத்துக்கு போய் முழங்கால் போட்டு பழக்கலையா? 10 நாள் பழகிங்க. 10 நாள் உங்களுடைய ஷெட்டில்மெண்ட் கொஞ்சம் மாத்துங்க. இன்னைக்கு ஈஸ்டர்ல இருந்து ஞாபகம் வச்சுங்க, இன்னையில இருந்து தொடங்க போறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசப்பட்டு உழைச்சு ஒண்ணும் நிக்க மாட்டேங்க, ஒரு மேன்மை நெக்ஸ்ட் லெவல் வர மாட்டேங்க, வேலையில ஒரு நெக்ஸ்ட் லெவல், குடும்பத்துல பினான்சியல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் வர மாட்டேங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் எடுத்து பாருங்க. என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். தாவீதை உயர்த்தி நம்மளை உயர்த்தாத தேவன் அல்ல. தாவீது அநேக இடத்துல தாவீது பார்க்க முடியும். சங்கீதம் 5:3 சொல்றாரு, கர்த்தாவே அதிகாலையில என் சத்தத்தை கேட்டருளுவே. அல்லேலூயா. அநேக இடத்துல இந்த பரிசுத்தவான்களுடைய ஸ்டேட்மெண்டா மாறிச்சு. நம்மளும் காலையில வரை யாருக்கு தர மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட இந்த கத்திடத்துல காலையில கர்த்தருடைய சமூகத்துலதான். காலை என் வாழ்க்கையில பிரைம் நேரம். அந்த நேரம் தான் நல்ல பலனா இருக்கு பாருங்க. தூங்கி எந்திரிச்சு மைண்ட் சரீரம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா நல்ல பலனா இருக்கு பாருங்க. இந்த நேரத்தை நான் ஒன்றுக்கும் செலவிட மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு கொடுத்து பாருங்க. டியூஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்ல. 10th படிக்கிறீங்களா, +2 படிக்கிறது, காலையில 5 மணிக்கே டியூஷனுங்க, 4 மணிக்கே டியூஷனுங்க. அப்படி எல்லாம்
நான் எடுக்கிற தவறு இல்லை, போக வேண்டாம்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கர்த்தரை தேட கற்றுக்கொள்வோம். அப்படி தேடினா தேவன் தாவீதை மேன்மையாய் உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக யோவான்